இப்போ இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்த பிறகு ஒரு சித்துங்கிற ஒருத்தர் நமக்கு அறிமுகமாகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா அது யாரோ ஒருத்தர் புதுமுகம் வராரு, திமுன்னு பசங்களாக வந்து தேட்டரில் நிற்கிறாங்க, இல்லைன்னா அவர் ரொம்ப பிரபலங்கன்றாங்க. நமக்கு தெரில கதை தான் ஹீரோங்கிறது இவங்க யாருக்குமே புரியல. சின்ன சின்ன நடிகர்களை போட்டு ஒரு மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மாதிரி இவங்க படம் எடுக்கலாம். இல்லை, முருகதாஸுக்கு வந்து துப்பாக்கி 2 பண்ணுங்கிற ஆசையெல்லாம் இருக்குது. இனிமேல் விஜய்கிட்ட வச்சு பண்ண முடியாது. சிம்பு வச்சு பண்ணுங்கிறது அவருடைய நீண்ட நாள் ஆசையாக இருக்குது. சிம்புவுக்கும் அந்த ஆசை இருக்குது. இன்னொன்று, ஏராளமான சொத்து இருக்குது அவருக்கு. சினிமாவில் நடித்து தான் சம்பாரித்து அவர் வாழணுங்கிற அவசியம் இல்லை. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சிம்பு அவர்கள் வந்து இப்போ அரசன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய படங்கள் கமிட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. திடீர்னு நேற்று சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் வருது, முருகதாஸ் கூட சேர்ந்து படம் பண்ண போறாரு. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? உண்மைதான். இப்போ ஒரு படம் ஃபெயிலியர் கொடுத்துட்டாருங்கிறதுக்காக முருகதாஸ் நம்ம வந்து வீக்காக நினைக்க முடியாது. சிம்பு வச்சு பண்ணுங்கிறது அவருடைய நீண்ட நாள் ஆசையாக இருக்குது. சிம்புவுக்கும் அந்த ஆசை இருக்குது. ஸோ அதனால் கட்டாயமாக அது நடக்கும். ஏன்னா வந்து ராம்குமார் படம் வந்து டிராப் ஆயிடுச்சு. அப்புறம் அஸ்வந்த் மாரிமுத்து படமும் கமிட் பண்ணி வச்சிருக்காருங்கிற பொழுது அவரோட அந்த டைம் பீரியட், அந்த ஷெடியூல் கரெக்டாக போயிடுவார். போயிடுவார். இப்போ அடுத்து அஸ்வந்த் மாரிமுத்து படம் தானே. இப்போ இந்த படம் வெற்றிமாறன் படம் முடிச்ச உடனே அஸ்வந்த் மாரிமுத்து படம் தான். தேசிங் பெரியசாமி படம் இப்போ கிடையாது. அவர் நடுவில் ஒரு படம் பண்ண போயிட்டார். அப்போ பிளாங்கா தான் இருக்குது அந்த இடம். அது முருகதாஸா இருப்பதற்கு வாய்ப்புகள். என்ன மாதிரியான படம் சார் எதிர்பார்க்கலாம்? ஏன்னா சிம்பு காம்பினேஷன்ல வச்சு நம்ம பார்க்குறோம். இல்லை, முருகதாஸுக்கு வந்து துப்பாக்கி 2 பண்ணுங்கிற ஆசையெல்லாம் இருக்குது. இனிமேல் விஜய்கிட்ட வச்சு பண்ண முடியாது. ஒருவேளை இப்போ இந்த படமெல்லாம் வெற்றிமாறன் படமெல்லாம் பண்ணிட்டு வரும்போது சிம்புவனுடைய கரியர் இன்னும் கூட கொஞ்சம் ஹைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு கதையோட வந்தோம்னா ஒர்க் அவுட் ஆகும்னா அவர் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கலாம். பட் தெரியல, நம்ம அது தொடர்பாக விசாரித்தா வேணா கிளியராக ஒரு ரூட்டை பிடிக்கலாம். ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் சிம்புக்கு அப்புறம் கெரியரை ஸ்டார்ட் பண்ணவருங்கும் போது அவர்லாம் முருகதாஸ் கூட படம் பண்ணிட்டாரு. தனுஷ் அவர் கூட காம்படிட்டராக இருந்தார், சிம்பு கூட காம்படிட்டராக இருந்தார். அவரோட ரீச் ஒரு அளவுக்கு போயிருச்சு. அப்படிங்கிற போது சிம்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ தான் ட்ரை பண்ணுறாரா? ஆமாம், அவர் இப்போ தான் அவரை உணர்ந்திருக்கிறார். நாம் ரொம்ப தவறு பண்ணிட்டோம். நடுவில் வந்து ரொம்ப அவர் இன்னொன்று, ஏராளமான சொத்து இருக்குது அவருக்கு. சினிமாவில் நடித்து தான் சம்பாரித்து அவர் வாழணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் இந்த போதி மரத்தில் உட்காந்த மாதிரி எங்கேருந்தோ அவருக்கு ஞானம் வந்துருச்சு. இனிமேல் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நாம் நம்மளை சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அவர் மாறி இருக்கார். இன்றைக்கும் வந்து ஒரு படப்பிடிப்பில் இப்போ அந்த அரசன் படப்பிடிப்பில் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முதல் நாள் இரவு முழுக்க நடித்து கொடுத்துருக்கிறார் அவர். இப்போ நைட் ஷூட்டு பெரும்பாலும் வந்து இப்போ சிம்பு மாதிரி ஒரு ஹீரோவை வச்சு நைட் ஷூட் ஃபுல்லாலாம் நீங்கள் எடுக்க முடியாது. 10 மணி வரைக்கும் இருப்பார். அதிகபட்சம் போனால் இன்னொரு 1 hour இருப்பார். அட போங்க சார் நாளைக்கு எடுங்கன்ட்டு போயிடுவார். ஆனால் விடிய விடிய இருந்து நடித்து கொடுத்து தான் அவங்க கிளம்பி வராங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்குவமாக இருக்கிறாருங்கிறது தானே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் அவர் ஓடுவார், இனிமேல் தான் ஓடுவார். ஆமாம். அப்புறம் தனுஷ் அவர்கள் ராஜ்குமார் பெரியசாமி இவங்க 2 சேர்ந்து பண்ணுற படம் அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, தனுஷே ப்ரொடியூஸ் பண்ணுறாருங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. உண்மைதானா? ஆமாம். அவர் உண்டர்பாரில் தான் அந்த படத்தை பண்ணுறாரு. ஆக்சுவலாக அது கொஞ்சம் பட்ஜெட்டு பெருசாகும்போது மதுரை அன்பு தான் முதல்ல பண்ணுறதா இருந்துச்சு. அப்புறம் அவர் ஒரு கணக்கெல்லாம் போடுவார்ல. ஸோ அதனால் வேண்டாம் நீங்களே பண்ணிங்கன்ட்டார். இப்போ அது வேலைகள் நடந்துட்டு சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனுஷ் வந்து ப்ரொடக்ஷன் சைடு வந்திருக்காரு. ஆமாம். இதுக்கான காரணம் என்ன சார்? இல்லைங்க, ஆக்சுவலாக ஒன்றபார் நிறுவனம் ஏற்கனவே நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் அவருக்கு ஸ்டார்ட் ஆகுது. கணக்கு வழக்குகளில் ஏதோ பிரச்சனைகள்லாம் ஆகுது. அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, சரி ஓகே அது பெண்டிங்கில் தூக்கி போடுங்க. ஏன்னா இவரும் நிறைய படங்கள் வெளிப்படங்களில் நடிக்க போகும்போது இந்த நிறுவனத்தை அவரால் கவனிக்க முடியல. அப்போ அது ஆனால் அதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அங்கே தானே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் ஒர்க்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இப்போ மறுபடியும் ஒன்றபாரை எடுக்கிறாங்க கையில். இப்போ அவருடைய அக்கா மகனெல்லாம் அவர் வந்து ஹீரோ ஆக்கணும்லாம் நினைக்கிறாரு. இப்போ அவருக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வேறு நிறுவனத்தோட வச்சு எடுக்க முடியாதுல்ல, இவர் தான் அந்த முயற்சிகளை பண்ணணும். ஸோ அதனால் வந்திருக்காங்க. இன்னொன்று சார், 2025 முடிய போகுது. ஏறக்குறைய 285 படம் ரிலீஸ் ஆயிருக்குங்கிறாங்க. வெறும் 30 படம் தான் ப்ராஃபிட்டபிளான ஒரு படங்கிற போது தமிழ் சினிமாவுக்கு இது ரொம்ப போதாத காலமாக தெரியுதா? தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப காலமாகவே போராத காலமாக தான் இருக்கே. அதுக்கு வந்து இங்கே இருக்கிற அமைப்புகள் எல்லாம் உட்காந்து முதல்ல பேசணும். இங்கே ஈகோ தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீ வந்தால் நான் வரமாட்டேன், நான் வந்தால் நீ வரமாட்டேங்கிறது தான்
பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ சம்பளம், இவங்க ஹீரோக்கள் கேட்குற சம்பளங்கிறது நினச்சி பார்க்க முடியாத ஒரு சம்பளமாக இருக்குது. வேறு எந்த இண்டஸ்ட்ரிலையும் இந்த அட்ராசிட்டி இல்லை, இங்கே தான் அது இருக்குது. இன்றைக்கி தான் ஓரளவுக்கு இப்போ சிவகார்த்திகேயன், சிம்பு மாதிரியான ஆட்கள்லாம் ப்ராஃபிட் ஷேரில் வராங்க. இதுக்கு முன்னாடி அது கிடையாது. இப்போ இந்த மாதிரி மற்ற நடிகர்களும் ப்ராஃபிட் ஷேரில் உள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். பட் அதுக்கு என்ன பண்ணணும்னா, நடிகர் சங்கத்தோடு தயாரிப்பாளர் சங்கம் உட்காந்து பேசணும். எல்லா நடிகர்களும் கம்பல்சரியாக வந்தே ஆகணும்னு ஒரு ஆர்டரை போடணும். இவங்க போட மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே தயாரிப்பாளர் சங்கம் வந்து நடிகர்களை கூப்பிட்டு சம்பளத்தை குறைச்சிக்க சொல்லி ஒரு மீட்டிங் போடுறதுக்கு லீலா பேலஸ் மாதிரி ஒரு பெரிய ஹோட்டலெல்லாம் புக் பண்ணாங்க. வந்த நடிகர் யார் தெரியுமில்ல? சொல்லவே முடியாது. அவங்கெல்லாம் மார்க்கெட்லேயே இல்லாதவர்கள். அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா வாங்கிப்பாங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க படம் இருந்தால் போதும்னு சொல்கிறவங்க அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அதிக சம்பளம் கேட்குற ஒரு ஹீரோவோட அங்கே வரல. அப்போ அந்த மீட்டிங்கே வேஸ்ட்டாக போகுது இல்லை? அப்போ இங்கே இருக்கிற அமைப்புகள் ஸ்ட்ராங்காக கையில் வந்து ஒரு சாட்டை எடுத்து நீங்கள் உட்காருங்க, எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதை நீங்கள் பண்ணித்தான் ஆகணும்னு பேசக்கூடிய திறமை அல்லது ஒரு அதிகாரம் பல பேர்கிட்ட இல்லை இங்கே. அதுதான் பெரிய துரதிர்ஷ்டமாக இருக்குது. சார், இந்த வருஷம் டூரிஸ்ட் ஃபேமிலி, ஆண் பாவம், இந்த மாதிரி 4 கோடி 3 கோடியில் எடுக்கப்பட்ட படங்கள்லாம் பயங்கரமான ஒரு கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் சித்து அவர் வந்து இப்போ டயங்கரம்னு ஒரு படம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர். ஆனால் யூடியூப்ல ஒரு மாசான ஒரு ஓப்பனிங் அவருக்கு இருக்கும்போது அவங்கெல்லாம் ஒரு படத்தை ஹிட் ஆகுறதுக்கான ஈஸியான வேயா இருக்கே சார். ஆமாம் ஆமாம், அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் வரணுங்க. அப்போ தான் இப்போ இண்டஸ்ட்ரி வந்து பிழைக்கிறதுக்கு அவங்கெல்லாம் தான் உதவியாக இருக்காங்க. ஒரு மணிகண்டம் படம், ஒரு பிரதீப் ரங்கநாதன் படம், ஒரு சின்ன சின்ன நடிகர்கள் நடிக்கிற படம், அவங்க இயக்கிற படம் தான் இன்னைக்கு பெரிய வெற்றி படமாக மாறுது. இப்போ சிறைன்னு ஒரு படம் நாங்கள் பார்த்தோம். நீங்கள் அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்டு படமாக மாறப்போகுதுன்னு பாருங்கள். அப்படி ஒரு நேர்த்தியான டைட்டான திரைக்கதை. விக்ரம் பிரபு தான் நடிச்சிருக்கிறாரு. பெரிய சம்பளம்லாம் ஒன்றும் அவர் கொடுக்கல. ஹீரோ வந்து ப்ரொடியூசரோட பையன், பெருசாக சம்பளம் கிடையாது. ஆனால் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இங்கே மாறும். அப்போ கதை தான் ஹீரோங்கிறது இவங்க யாருக்குமே புரியல. சின்ன சின்ன நடிகர்களை போட்டு ஒரு மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மாதிரி இவங்க படம் எடுக்கலாம். ஒரு ஃபேண்டசிக்கு வேணுன்னா பெரிய நடிகர்களை போட்டு எடுத்துக்கலாமே தவிர, சின்ன நடிகர்களை நம்பி தான் தியேட்டரே இருக்குது. ஸோ அப்படி மாறி போச்சு சூழ்நிலை. இது வந்து கட்டாயமாக எல்லாரும் உட்காந்து பேசுனா சரி பண்ணலாம். பட் இங்கே அந்த ஈகோ தான் தடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே சார். ஏன்னா சின்ன ஹீரோஸ்ன்னு நான் சொல்லும்போது விஜய் சித்துவை நான் ஏன் எடுத்தேன்னா, நான் சோஷியல் மீடியாவில் விஜய் அஜித் கண்டென்ட் பார்க்குற அளவுக்கான இது டயங்கரத்துக்கு இருக்கு. நான் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுது. அவங்களோட வீடியோஸ் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறாங்க, படம் எப்படி போயிட்டு இருக்கு, படம் நல்லா போயிட்டு இருக்கு, அவங்க படத்தை நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேங்கிற போது இந்த ஒரு பாண்டிங் எப்படி பாக்குறீங்க? ரசிகர்கள் எதிர்பார்ப்பு இருக்குல்ல? இல்லைங்க, ஒரு காலத்துல இது கிடையாது. இப்போ இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்த பிறகு ஒரு சித்துங்கிற ஒருத்தர் நமக்கு அறிமுகமாகிறார். இப்போ ஹிப்ஹாப் ஆதி வந்து நடிக்க வரும்போது அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு அவருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா அது யாரோ ஒருத்தர் புதுமுகம் வராரு, திமுன்னு பசங்களாம் வந்து தேட்டரில் நிற்கிறாங்க, இல்லைன்னா அவர் ரொம்ப பிரபலங்கன்றாங்க, நமக்கு தெரில. அப்படி ஒரு கூட்டத்தை அவர் கூட்டி வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் வந்து முறையான படங்களில் நடிக்கல, நிற்க முடியாமல் போயிட்டார், அது வேற விஷயம். பட்டு இந்த ஓப்பனிங் இருக்குல்ல, இதுக்கு அவங்க ஒரு உழைப்பு ஒன்று உழைச்சி ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் சினிமாவுக்கு என்ட்ரி ஆகும்போது அதே உழைப்பை சினிமாவில் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், கட்டாயமாக ஒரு லாங் லைஃப் போக முடியும். இப்போ அவரெல்லாம் வர வேண்டிய ஒரு வரவு தான் அது. இன்னொன்று சார், ஓடிடி நீங்கள் பிரச்சனை ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. அதனாலேயே படங்கள் நிறைய வந்து தள்ளி போகுது, நிறைய படங்கள் கிடப்பில் கிடக்குங்கிற போது ஓடிடி நிறுவனங்கள் என்னதான் எதிர்பார்க்குறாங்க? அவங்க நல்ல படங்களை எதிர்பார்க்குறாங்க, இங்கே அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஆக்சுவலாக முன்னெல்லாம் வந்துங்க ஓடிடி வந்து ஒரு படம் பூஜை போடும்போதே ஒரு பெரிய தொகையை ஃபிக்ஸ் பண்ணி வாங்கினாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வந்து ஓடிடியில் ஒரு பெரிய தொகை வருதுங்கும் போது படத்தை சுருட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒன்று போட்டு உடப்பி ஒரு படத்தை கொடுத்துருவோம், 2.5 மணி நேரம் போட்ட அக்ரிமெண்ட்டுக்கு ஒன்று கொடுத்துருவோம் போது அங்கே படம் பார்க்க வர்ற பார்வையாளர்கள் வரமாட்டேங்கிறாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் குறையுது. அப்போ போட்டதெல்லாம் லாஸ் ஆகுது. அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் முடிச்சுட்டாங்க, ஆஹா இவங்க எல்லாமே சேர்ந்து நம்மளை ஏமாத்துறாங்க, நம்ம கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, படத்தை பிஸ்னஸ்ன்னு வராங்கன்னா உன் படத்துலேருந்து ஒரு 40 நிமிஷம் கண்டென்ட் எடுத்துக்குவா, நாங்கள் பார்க்குறோம், நல்லா இருந்தால் உன் படத்தை வாங்குகிறோம் அப்படிங்கிறாங்க. அதுலேயும் ஏமாந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நீ படத்தை ரிலீஸ் பண்ணு, எவ்வளோ கலெக்ஷன் ஆகுதோ அதுலேருந்து இத்தனை % தான் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு இப்போ வந்துட்டாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு சினிமா. இப்போ ஓடிடி நிறுவனங்கள் அதிரடியாக ஒரு முடிவு எடுத்த பிறகு தான் இப்போ இவங்கெல்லாம் வந்து நாம் இன்னும் சுட்டி கொடுக்க முடியாது, கவனமாக இருக்கணுங்கிற ஒரு வேலையை பார்க்குறாங்க. 2026 தமிழ் சினிமா எப்படி சார் இருக்கும்?
ஒரு எதிர்பார்ப்பு. நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். நிறைய பெரிய படங்கள் இருக்குல்ல, இல்லை இருக்கட்டும், பெரிய படங்களோட சின்ன படங்கள் தான் ஓடுதுன்னு இப்போ நம்ம பேசிக்கிட்டு பேசிட்டு இருக்கோம். இருந்தோம். ஆமா. ஸோ அதனால் பெரிய படங்கள் வரட்டும். அது வந்து சைக்கிள், டூ வீலர் கேண்டீன்லேருந்து ஆரம்பித்து ஃபுட் கேண்டீன் வரைக்கும் அது சிறப்பாக இருக்கும் பெரிய படங்கள் வரும்பொழுது. பட் என்ன இருந்தாலும் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஆரோக்கியமானது எதுன்னா, 10 கோடி போட்டு நீங்கள் 50 கோடி எடுக்கிறீங்களா, அதுதான். நீங்கள் 300 கோடி போட்டுட்டு 350 கோடி எடுக்கிறது ஆரோக்கியம் கிடையாது. பட் இந்த மாதிரி ஆரோக்கியம், சின்ன படங்கள் 10 கோடி போடுறோம், ஒரு 50 கோடி எடுக்கிறோங்கிற படங்கள் வருவது தான் ஆரோக்கியமானது. அது 2026 நிறைய வரும். ஏன்னா பெரிய ஹீரோஸ்க்கு ப்ரொடியூசர் ஈஸியாக கிடைச்சிடுறாங்க, ஆனால் சின்ன படங்களும் கிடைக்கல. ஆனால் பெரிய ஹீரோஸ் படத்துல தான் ப்ரொடியூசர் லாஸும் ஆகுறாங்கும் போது இது ப்ரொடியூசரும் ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ள. இல்லை, இது பெருசாக உட்காந்து அலசி ஆராய வேண்டிய விஷயங்க. இப்போ பல பேர் நல்லா கதை சொல்லுவாங்க, எடுக்க தெரியாது. சில பேருக்கு நல்லா எடுக்க தெரியும், கதை சொல்ல தெரியாது. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் இருக்குது. வெறும் கதையை கேட்டு நம்பி, அடடா இவ்வளோ பிரமாதமாக கதை சொல்கிறாரேன்னு நம்பி போட்டு ஒன்றும் இல்லாமல் போன தயாரிப்பாளர்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஒன்றுமே சொல்ல தெரியாமல் ஒருத்தர் வந்து உட்காந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் சரிப்பா எதையாவது உருட்டி கொடுன்னு பண்ணும்போது அந்த படம் பெரிய ஹிட் ஆயிரும். சூப்பராக பண்ணுவார் அவர். ஸோ இது மாதிரி ஜட்ஜ் பண்ண முடியாத சிக்கல்கள்லாம் இங்கே இருக்குது. ஓகே சார், கருத்துக்களை பயந்துக்கிட்டது நன்றி சார். நன்றி.